சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு 1:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அமாவாசை திதி என்பது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் பகல் 10:07 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேய்பிரையிலே வரக்கூடிய சதுர்த்தசியை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி என்று சொல்லுவார்கள். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாள் அல்லவா, அதனால அங்காரக்க அப்படிங்கிற பேரையும் சேர்த்துன்னு இருக்கா. அங்காரக்கன்னு சொன்னா செவ்வாயின் அர்த்தம். ஆக கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நாளும் தேய்பிரை சதுர்த்தசி நாளும் ஒன்றாக இணையக்கூடிய நாள். இந்த நாள்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினத்திலே அந்த யம தர்மராஜனை பிரார்த்தனை செய்து கொண்டு யம தர்ப்பணம் என்பதை செய்வார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:59 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:28 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:21 முதல் மாலை 4:54 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:06 முதல் பகல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:14 முதல் 1:47 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வேலு தம்பி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கள் ஊரில் இறைவனுக்கும் ஆலயத்திற்கும் ஒருவர் நிறைய செய்வார், அதாவது நிறைய டொனேஷன் அதெல்லாம் கொடுத்து நிறைய திரு தொண்டுகள், அதாவது இந்த ஆலயத்தினுடைய தொண்டுகள்லாம் நிறைய பண்ணுவாராம், நல்ல பக்திமான். ஆனால் மக்களுக்கு என்று வரும் பொழுது எந்த உதவியும் செய்ய தயங்குவார். அதே நேரத்தில் இன்னொருவர் இருக்கிறார், அவர் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்வார், ஆனால் கோவிலுக்கு பெரிதாக ஏதும் செய்ய மாட்டார். இதில் யாருடைய செயல் சிறந்தது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த கேள்வியை நம்ம ஒரே வரியில சொல்லணும்னு சொன்னா, மக்கள் தொண்டா மகேசன் தொண்டா எது சிறந்தது அப்படிங்கிறதா அதுல அவர் கேட்கக்கூடிய ஒரு ஒன்லைன் கொஸ்டினா நம்ம போட்டோம்னா, இதில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, இதைதான் எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெரியவர்கள் அனைவருமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது எப்படி பண்ணணும்னு சொன்னா பெருமைக்காக இல்லை, நான் என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் எல்லாருக்கும் உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பெருமையை தம்பட்டம் அடிப்பதற்காக செய்வது அல்ல. எப்படி பண்ணணும்னு சொன்னா உண்மையான உள்ளன்போடு அந்த இல்லாத மக்களையும் தன் மக்களாகவே பாவித்து அவர்களை வேற்று மனிதர்களாக பார்க்காமல் எல்லோருக்கும் தன்னால் ஆன உதவிகளை செய்கிறார் அல்லவா. அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுபோல் எவர் ஒருவர் அந்த மக்கள் தொண்டினை செய்கிறார்களோ
அதுவே ஆகச் சிறந்த மகேசன் தொண்டாக பார்க்கப்படுகிறது. இதை இன்னும் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, ஒருவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார், மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார்னு சொன்னால் ஆண்டவன் அவருக்கு அந்த செல்வ வளத்தினை நிறைய வாரி தந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த செல்வமானது போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அங்க இறைவனுக்கும் அந்த மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவர். அவர் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் மூலமாக இறைவன் அந்த இல்லாதவர்களுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். ஆக அந்த இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு தன்னால் என்ற உதவியை எவர் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் ஆண்டவனுடைய பணியை தன்னுடைய சிரத்திலே மேற்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருளே தவிர, அங்க நான் ஆலயத்திற்கு போய் செய்தால்தான் நான் பக்திமான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அந்த ஆண்டவனுக்கே செய்யக்கூடிய சேவையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே ஆலயத்திற்கு நிறைய தொண்டுகளை செய்கிறார் என்று சொன்னால் அதிலும் நாம் குறை காண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆலயத்திற்கு யார் பண்ணுவா? ஆலயம் என்பது எதற்காக? எல்லோரும் அந்த இடத்திலே ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகத்தானே. ஒரு ஆலயம் மிக பிரம்மாண்டமான அளவிலே நிர்மாணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயமே தவிர ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனைக்காக அல்ல. இதை நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு என் பேர்ல நான் அர்ச்சனை பண்றேன், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பையன் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் பிரார்த்தனை பண்ண வேண்டிய இடம் அந்த ஆலயம் அல்ல. ஆலயத்துல போய் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எதுக்காக ஒவ்வொரு கால பூஜையிலையும் மணி அடிக்கிறா? மணின்னா நான் அர்ச்சனையில அடிக்கிற அந்த அர்ச்சகர் அடிக்கிற மணியை பத்தி பேசல. அந்த ஆலயத்தினுடைய மணிகள் இருக்கிறதோ, ஆலயத்தினுடைய மணி எதற்காக ஒலிக்கப்படுகிறது? அதன் மூலமாக கோவில்ல பூஜை நடக்குது, நம்ம எல்லாரும் அங்க போய் சேரணும், நம்ம எல்லாரும் ஒன்றா போய் இணைந்து அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணணுங்கிற ஒரு விஷயத்திற்காக. அப்படி இல்லைன்னா கூட நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும். ஆலயத்தினுடைய மணி ஓசை கேட்கும் பொழுது என்ன பிரார்த்தனை வைக்கணும்? எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். என்ன மாதிரியான பிரார்த்தனை? பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், அதாவது நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், அதன் மூலமாக விவசாயம் தழைக்க வேண்டும், எல்லோரும் வயிறார உணவினை உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை. ஆக பசி பஞ்சம் பட்டினி என்கின்ற வார்த்தைக்கே இடமின்றி எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 6 கால பூஜை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் வச்சிருப்பார். அந்த பூஜா நேரத்துல அந்த ஆலய மணிங்கிறது ஒலிக்கும். அந்த நேரத்திலே அனைவரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த விசேஷ காலத்துல எல்லோரும் ஒன்று திரள வேண்டும். ஒரு கோவில்ல உற்சவம் நடக்குதுன்னு சொன்னா எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்றா இல்லையா? ஊர் கூடி எதுக்காக தேர் இழுக்குது? என் வீடு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா? அதனால அல்ல. இந்த உலகம் நன்மை பெற வேண்டும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் அனைவருமே அமைதியுடனும் அன்புடனும் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுத்தானே அந்த பிரம்மோற்சவத்தெல்லாம் பண்றா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை முன்னிறுத்தித்தான் ஆலயங்களிலே பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அந்த ஆலயத்திற்கு செய்யக்கூடிய தொண்டும் சிறந்த தொண்டுதான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொன்னா, மக்கள் தொண்டு சிறந்ததா மகேசன் தொண்டு சிறந்ததா என்று கேட்டால் இதிலே மகேசன் தொண்டு அப்படிங்கிறத எங்க உள்ளடங்குதுன்னு சொன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக பார்க்கப்படுகிறது. எவர் ஒருவருடைய மனதிற்குள்ளாக உள்ளன்போடு இல்லாத மக்களுக்கு உதவி செய்கிறாரோ அந்த இடத்திலே இறைவன் தானாக குடியிருப்பார். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.